வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு ஹை வாலட்டைல் மூவுடன் பாசிட்டிவாக கிட்டத்தட்ட ஒரு 44 புள்ளிகள் அதிகரித்து 23,545 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1142, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 1154. ஸோ அட்வான்சஸ் டிக்ளைன்ஸ் பார்க்கும் பொழுது இட் இஸ் அ டைட் ஃபிட்வின், கரடிக்கும் காலைக்கும் சொல்லலாம். அதுபோல் மிட் கேப் பார்த்தோன்னா 0.27% ஏறி இருக்கு, ஸ்மால் கேப் 0.1% விழுந்திருக்குன்னு சொல்லலாம். மார்க்கெட் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 6.6% வந்து அதிகரிச்சிருக்கு. பட் ட்ரேடிங் இந்த லெவல் ஆஃப் 13லேருந்து 14 போயிருக்கு. ஸோ அதனால் இன்க்ரீஸ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி இன்றைய தினம் அதிகமாக இருந்தது என்று சொல்லலாம். மேலும் செக்டரல் லேண்ட்ஸ்கேப்பை பார்த்தோமே ஆனால் நிஃப்டி ஆட்டோ, எஃப்எம்சிஜி அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் டுடே டாப் பர்ஃபார்மர்னு சொல்லலாம். மறுபுறம் மீடியா, பிஎஸ்யூ பேங்க் அண்ட் நிஃப்டி மெட்டல் டாப் லூசஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினம் ஏறிய பங்குகளை பார்த்தோமே ஆனால் லைக் பாரதி ஏர்டெல், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், பவர் கிரிட், சன் ஃபார்மா, மகேந்திரா அண்ட் மகேந்திரா, என்டிபிசி, டாக்டர் ரெட்டிஸ் லேபரட்டரிஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஹிண்டால்கோ அண்ட் பஜாஜ் ஆட்டோ இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்னு பார்க்கும் பொழுது லைக் ஃபார்மால சிப்லா, இண்டஸ்இன் பேங்க், அதானி போர்ட்ஸ் இவையெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங்கில் இன்றைய தினம் இறங்கினதுன்னு சொல்லலாம். அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவை வைத்து பிராடர் மார்க்கெட்டை பார்க்கும் பொழுது நியூட்ரல் சென்டிமெண்ட் இன் த பிராடர் மார்க்கெட். ஸோ ஏறுவதோ இறங்குவதற்கோ உள்ள விஷயங்களில் பார்க்கும் பொழுது ஒரு அழுத்தம் இருக்கிறது. அதுமாரி ஹையர் லெவலில் மார்க்கெட்டில் செல்லிங் வருது, அதையும் வந்து இன்றைய தினம் பார்க்க முடிஞ்சது. தங்கம் 96 ரூபாய் அதிகரித்து 71,280லையும், சில்வர் 129 ரூபாய் அதிகரித்து 89,268லையும், குரூட் ஆயில் 15 ரூபாய் அதிகரித்து 6,761லையும் மணிமாகிக் கொண்டிருக்கிறது. யூரோப் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு மிக்ஸ்டு டெரிட்டரியில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. அதுபோல் நம்மளுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பார்த்தோம்னா இன்றைய தினம் ஜனவரி டு மார்ச் ப்ளஸ் 30.8 பில்லியன். தென் ட்ரேட் பேலன்ஸ் பார்த்தோம்னாக்கா -50.9 பில்லியன். ஸோ இன்றைய தினம் வெளிவந்துள்ளது. மேலும் ரஷ்யாவும் தாய்லாந்தும் ஒரு ஜாயிண்ட் ட்ரீட்டி அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க ஆஸ் பர் த ரஷ்யாஸ் இன்புட். ஸோ இட் இஸ் அ பாசிட்டிவ் டு த டூ கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் நிறைய நெகட்டிவ் நியூஸ். காலையில் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டினுடைய இதை வந்து செபி வந்து தே ஹவ் ஜஸ்ட் கொஸ்டின்ட். அது மாதிரி ஜேஎம் ஃபினான்ஷியலில் ஒரு பார்ட்டை வந்து செபி வந்து பாண்ட் மார்க்கெட்டுக்கு அவங்கள வந்து ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு அறிக்கையை இன்றைய தினம் வெளியிட்டுவதாக தகவல் வந்துள்ளது. ஸோ இவையெல்லாம் மார்க்கெட்டில் வந்து மாற்றி மாற்றி பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ்ங்கிற மாதிரி வரதுனால ஒரு இம்பேக்ட் இருந்தது. தென் ஆஃப்டர் அந்த ட்ரேட் பேலன்ஸ் வந்த பிறகு பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஒரு பெட்டர் பொசிஷனுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா பிரமல் என்டர்பிரைசஸ், வெல்ஸ்பன், தென் ஹிண்டால்கோ இதெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் இந்த இடம் நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் பார்த்தோம்னா ஆவரேஜ் வால்யூமாக இருக்குது. காலையில் மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேயே டவுனில் விழுந்ததுன்னு சொல்லலாம். ஓப்பன் வந்து 23,382, அதுலேருந்து லோ பார்த்தோம்னா 23,350. ஸோ அதுலேருந்து க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹை வந்து 23,558. கிட்டத்தட்ட ஒரு 200 புள்ளிகளுக்கு மேலே சந்தைகள் இன்றைய தினம் ஏறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதன் பிறகு மளமளவென்று ஏறி ஒவ்வொரு லெவல்லையும் ஹையர் லெவல் கொஞ்சம் செல்லிங் வந்து திருப்பி மறுபடியும் அதே ஹையர் லெவலில் நின்று கொண்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நாளை தினமும் நிறைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ப்ளஸ் இது மாதிரி ஈவெண்ட் ஆஃப் இன்புட்ஸ்லாம் வர இருக்குது. ஸோ அதற்கு தகுந்தாற்போல் மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகக்கூடும். நாளைய தினம் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கும். நேற்றைய தினம் நாம் கூறியிருந்தோம் இன்றைய தினம் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி அது வந்து சரியாக இருந்தது என்று சொல்லலாம். ஸோ அதுபோல் நம்மளுடைய இன்புட்டை வந்து ட்ரேடட் ஆகட்டும் சரி, இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும் சரி, அதை சரியாக நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கிட்டு ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு பயம் இல்லாமல் உங்களால் வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியும். மேலும் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மூவ்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. நன்றி, வணக்கம்.